இதெல்லாம் தெரிந்தது தான். இருந்தாலும் மீண்டும் முறை ஞாபகப்படுத்தும் விதமாக சொல்கிறார்கள். ஐயா அவர்கள் முதுநிலை பேராசிரியர் ஏ விவேகானந்தன், சேலம் அம்மாவேட்டையைச் சேர்ந்தவர். ஒரே வள்ளி என்னும் தலைப்பில் இன்று சிந்தனை விரிந்து அறிவிக்க உள்ளார்கள். 98ஆம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை பேராசிரியராக பொறுப்பேற்று 26 ஆண்டுகளாக முதுநிலை பேராசிரியராகவும் 15 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகிறார்கள். தமிழகம் மட்டுமல்லாது பல இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று மனவளக்கலை பயிற்சிகளை நடத்தி வருகிறார்கள். ஆசிரியர் தேர்வு குழுவின் ஸ்மார்ட் இணை இயக்குநராகவும் பொறுப்பேற்று சிறப்பாக சேவையாற்றிக் கொண்டுள்ளார்கள். இடையவழி அதாவது ஆன்லைன் வழியாகவும் தமிழகம், இந்தியா, வெளிநாடுகளுக்கு வேதாத்திரிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வழங்கி வருகிறார்கள். 36 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் உள்ளார்கள். சேலம் அம்மாவேட்டை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தலைவராகவும் பொறுப்பேற்று சிறப்பு நடத்தி வருகிறார்கள். அகத்தாய்வு, மௌனம், பிரம்மஞானம், அருளெதிர் பயிற்சி, ஆசிரியர் புத்தாக்க பயிற்சி ஆகியவற்றை ஆழியாரில் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். மேலும் பல சிறப்புடைய ஐயா அவர்கள் இன்று ஒரே வழி என்னும் தலைப்பில் சிந்தனை விருந்தளிக்க உள்ளார்கள். ஐயாவை மனவளக்கலை மன்றத்தின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்கோளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நமது மன்றத்திற்கு ஒரு சிறப்பு வகையாக நமது மன்றத்தினுடைய இருவருக்கு ஆழியாரிலே ஞானாசிரியர் விருது வழங்க உள்ளார்கள். அந்த ஞானாசிரியர் விருது பெறுகிறவர்கள் நமது துணை பேராசிரியர் என் கிருஷ்ணவேணி அவர்கள். அவர் நிர்வாக குழு உறுப்பினர், PRO துணைத் தலைவர் ஆக பணியாற்றி வருகிறார்கள். அடுத்தபடியாக நமது மன்றத்தினுடைய பேராசிரியர் உதயகுமார் அவர்கள் ஞானாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வருகிற 1ஆம் தேதி ஆழியாரிலே அவர்களுக்கு ஞானாசிரியர் விருது வழங்க உள்ளார்கள். ஏற்கனவே நம் மன்றத்திலே 3 பேர் ஞானாசிரியர் விருது வாங்கியிருக்கிறார்கள். ஆக இவர்களோடு சேர்த்து 5 பேர் நமது மன்றத்திற்கு ஞானாசிரியர் விருது பெறுகிறார்கள். மன்றம் நாளொரு மேடையும் பொழுதொரு மண்டபமாக ஞானாசிரியர்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு வகையிலே எப்படி சிறப்பு என்றால், ஜெயகாந்தன் ஒரு முறை அவருக்கு ஞானபீட விருது மற்றும் சாகித்ய அகாடமிக் விருது, அவருடைய சில மனிதர்கள் புத்தகத்துக்கும் வேறொரு புத்தகத்துக்குமாக பரிசு கொடுத்தார்கள். அப்பொழுது அவர் 2 பெரிய பரிசுகளை பெற்றிருக்கிறீர்களே, அதனால் உங்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்ட பொழுது, ஞானபீடம் விருது, சாகித்ய அகாடமி விருது எனக்கு கொடுப்பதனால் சாகித்ய அகாடமி பெருமை வருகிறது. இதில் எனக்கு பெருமை ஒன்றுமில்லை. நான் என் பணியை செய்து வருகிறேன். அதற்கு மேலாக எனக்கு தமிழாசிரியர்களுக்கு தெரிவது போல் சுத்த தமிழ் எனக்கு தெரியாது. யாருக்கு? ஜெயகாந்தனுக்கு. அவர் எழுதுகிறார், எனக்கு சுத்த தமிழ் தெரியாது, ஆனால் தமிழுக்கு என்னை யார் என்று தெரியும். ஏனென்றால் தமிழில் அழியாத காவியங்களை எழுதியுள்ளேன் நான். அதுக்கு மேலே அவர் கம்யூனிஸ்டுக்காரர். அவர் சொல்கிறார், நான் எந்த பள்ளியிலும் கல்வி நிலையங்களிலும் சென்று கல்வி கற்றதில்லை. ஏனென்றால் அதுக்கு மேலே வாத்தியார்களை தாக்குறார். கூலியோர் கேட்டு போராடுகின்ற இந்த தொழிலாளிகளிடம் நான் கல்வி கற்க பிரியப்படுறேன். இப்படியாக அவர் எங்கள் கல்லூரியிலும் பேசினார். நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் பொதுவாக ரெகுலராகவே கட்டுரை துக்ளக்கில் இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் என்று எழுதி வந்தார். இதில் குமுதத்திலும் எழுதி வந்தார். இப்படி அவர் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தவாதியாக 83 வருடம் இருந்தார். அவர் கடைசி காலத்தில் 83 வயதுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்ட காலமானார். அவர் தத்துவங்களிலே அவர் படிப்பு தான் இல்லையே தவிர ஆங்கிலத்தில் சரமாரியாக எழுதுவார். ஆங்கிலத்திலும் புத்தகம் எழுதியிருக்கிறார், ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதியிருக்கிறார், தமிழும் கவிதை எழுதியிருக்கிறார். அப்படி அதுபோல் நம்மை சிறப்பித்துக் கொள்வதற்கு ஏட்டுக்கல்வி முக்கியமல்ல, பல கல்விகளே முக்கியம். அதுபோல் இவர்கள் ஞானாசிரியர்கள் அவர் போல் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறதுனாலையும் அவர்கள் சேவை, இந்த பரிசே இவர்கள் MA படிச்சிருக்காங்க, BA படிச்சிருக்காங்க, அவர்கள் மக்கள் படியே மகேசன் படி என்று தொண்டாற்றி வருகிறார்கள். விவேகானந்தர் அர்த்தம் சொல்றார், மக்கள் படியே மகேசன் படி. ஆகையாலே மிக அதிகமான தீட்சை, மிக அதிகமான அகத்தாய்வு, மிக அதிகமான காயகல்பங்களை கொடுத்து அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்று ஞானாசிரியர் விருது வழங்குகிற ஒரே காரணம் அவர்கள் மக்கள் பணியில் மிக அதிகமாக சேவையாற்றியிருக்கிறார்கள். எனவே அவர் பணி சிறக்கட்டும். அவர்
அவர்களை வாழ்த்துகிறோம். மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துகிறார்கள். இப்படி பலர் ஞானாசிரியர்களாவது நமது மன்றத்திற்கும் பெருமை. நமது மன்றத்தின் படியும் சிறப்பாக நடைபெற எல்லோரும் பாராட்டு வகையில் நமது மன்றம் சிறப்படைய இருக்கிறது. தொடர்ந்து ஞானாசிரியர் விருதுகள் நம்மை தேடி வருகிறது. ஆகையினாலே அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறோம். மற்றபடி இப்பொழுது ஒரே வழி என்ற தலைப்பிலே நமது வேதாத்திரிய கருத்துக்களை இந்த பேராசிரியர் பெருமகனார் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களையும் அவரது சொற்பொழி கேட்டு வந்தவங்களையும் மீண்டும் ஒரு முறை மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓங்குக குருவின் புகழ், வளர்க வேதாத்திரியம், குருவே துணை. பவானி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் சிறப்பு சிந்தனை விருந்து. அதில் பவானி ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக விளங்குவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது இன்று எனக்கும் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றார்கள். இதில் என்ன தலைப்புன்னு கேட்டார். ஏதோ ஒரு தலைப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சரி ஒரே வழி அப்படின்னு போடுங்க அப்படிங்க அவர் போட்டார். அது எந்த வழின்னு கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை குருபுரான் கொடுப்பாரு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த பவானி அறிவிப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்து. இந்த ஒரே வழி என்ற சிந்தனையை கேட்பதற்காக குளிர்ந்திருக்கக்கூடிய இருவாள் அன்பு உள்ளங்களையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்து. அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் இறைநிலையோடு இணைந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளம். வரலையா? காது கேட்குறியா? வாரியார் சாமி சொல்லுவார், பேசுகிறவங்களுக்கு தான் வாய் வலிக்கும், கேட்குறவங்களுக்கு காது வலிக்காதுன்னு மாதிரி. அதுக்கு வீடுக்கே சொல்லுவார், காது வலிக்காது அப்படின்வார். அதுபோல் நல்ல சிந்தனை. பொதுவாக மனித பிறப்பு என்பது இறுதியாக பூத்த மலர்னு சாமி சொல்லுவாருங்க. இயற்கையினும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று சொல்லுவார். ஏன் அந்த வார்த்தை சொன்னாருன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். அப்புறம் அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்வார், இறைவன் திட்டமிட்டே தனது ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எழுந்த முழு உருவமே மனிதன் சொல்வார். அப்போது இந்த மனிதனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அது சுவாமி சொல்லுவார், எல்லாத்த விட சிறப்பானவன் மனிதன் சொல்லுவார். ஆனால் நம்ம வாழ்கிறது எப்படி வாழ்கிறோம்? சிறப்பாக வாழ்கிறோமா, சிதைந்து வாழ்கிறோமா? கம்முன்னு இருக்கிறீங்க. சிறப்பாக வாழ்கிறோமா, சிதைந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? எதில் சிதைந்து வாழ்கிறோம்? அறிவிலையா, ஆற்றல்லையா? சந்தேகமாக இருக்குது இல்லையா? ஆற்றலும் அறிவும் உடையதான் இறைவன் சொல்லுவார் சாமி. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவார். அப்போ எதில் சிதைந்து இருக்கிறோன்னு கேட்குறேன். அறிவில் சிதைந்து இருக்கிறோம். என்ன காரணம்? நான் உங்களையே கேட்டு பதில் சொல்லிட்டு போயிடலாம். என்ன காரணம்? என்ன மலைப்பாகுது? இந்த என்ன அலைபாயத்துக்கு என்ன காரணம்? அறியாமை. ஏன் அறியாமை வந்தது? பொதுவா இந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அறிவு ஒன்றா இல்லை ஆறா? ஆறா? பாருங்க,
ஒரு நல்ல பேராசிரியர், நல்லா அருமையாக எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ நான் போய் கேட்டேன், அறிவு 1 6 6 தான்னாரு. சந்தேகமாக இருக்குல்ல, 6 1. சரி, இப்போ இதுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அப்போ எப்படி நமக்கு மட்டும் 6 அறிவுன்றீங்க? அந்த அறிவினுடைய வெளிப்பாடை வச்சு தான் 6 அறிவுன்னு சொல்லியிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு வரலும் வந்திருக்குதுன்னு வச்சுங்க. 5 அறிவு வரலும் விலங்குகள் வரலும் வந்து 6வது அறிவு நமக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்னன்னு முதல்ல கேட்டேன் இல்லைங்களா? அது எதுனா விளக்கம் சொன்னீங்களா? சொல்லியே. பிறப்பினுடைய நோக்கம் என்ன? இறை உணர்வு பெறுவது. இறை உணர்வுன்னா என்ன? நான் முன்னே சொல்லிட்டேன், இல்லை கேள்வியே கேட்டுறேன்ட்டேன். இறை உணர்வுன்னா என்ன? ஏன்னா எல்லாம் இங்கே அதுவும் பாருங்க, அருமையான பேராசிரியர்லாம் உட்காந்துருக்கிறார். இறை உணர்வுன்னா என்னன்னு தெரியும், டக்கு டக்குன்னு சொல்லணும்ல. இறைவனை அன்பும் கருணையும் இணை உணர்வுன்றது. அன்பும் கருணையும் இறை உணர்வுன்றது. இப்போ இது எங்கே போச்சு அப்படின்னா, பாரதி ஒரு பாடலில் கேட்பான், தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன்னு சொல்லுவான். தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன்னா அப்போ அந்த உயிர் மேலே ஏதோ மறைத்திருக்கிறது. அப்படிதானே? உயிர் மேலே ஏதோ மறைத்திருக்கிறது. அப்போது அதை எடுப்பதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம். இந்த பிறவி எதுக்கு எடுத்தோம்? எதற்காக இறுதியாக இந்த மனிதனை படைத்திருக்கின்றான் இறைவன் சொன்னாக்க, களங்கங்கள் நீக்கி வாழும் காலத்திலேயே இறைக்கு சமமாக வாழணும்னு சொல்லுவார் சாமிஜி. வாழும் காலத்திலேயே இறைக்கு சமமாக வாழணும். அப்படி இறைக்கு சமமாக வாழணும்னா எப்படி? இப்போ இறைத்தன்மை என்பது எங்கேயாவது விடுபட்டிருக்குதான்னு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை எடுத்து இந்த உயிர் உள்ள 6வது அறிவு ஜீவனை எடுத்துக்கிட்டா கூட எங்கேயாவது அந்த இறைத்தன்மை அன்பும் கருணையும் நீக்கமர இருக்குதா? நீங்கி இருக்குதா? நீக்கமர இருக்குது. அப்போ நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அது மறைக்கப்பட்டிருக்கிறது. உண்டா இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதை சிந்திக்கணுமா வேண்டாமா? ஔவையார் ஒரு அருமையான பாடல் சொல்லியிருக்கிறாங்க, தெரியும் இல்லைங்க? இந்த பிறவி அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அரிதறிது மானிடாய் பிறத்தலது, அதனினும் கூன் குண்டு செவிடு பேடு நீங்களாக பிறத்தலறிது. கூன் குண்டு செவிடு பேடு நீங்களாக பிறந்த காலையும் கல்வியும். இப்போ கல்வி எதுக்கு கற்றுக்கிறோம்? அறிவு வளர்த்துக்குத்தானே கற்றுக்கிறோம். ஏன் அப்படி போச்சு? அப்புறம் அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, கல்வியும் ஞானமும் நயத்தல் அறிவுன்றாங்க. இப்போ ஞானம்ன்றது அறிவு, இப்போ கல்வின்றது அறிவு தானே. அறிவு வளர்க்க தானே புத்தகம் படிக்கிறோம். அப்போ அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ இந்த கல்வியை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது அறிந்து கொள்வது அறிவு தான். அதுக்கு மேலே ஒரு ஞானம்ன்றது என்ன? சாமி அருமையாக சொல்வாருங்க, அறிவை அறிவால் அறிந்து தெளிந்த நிலை ஞானம் சொல்வார். அறிவை அறிவால் அறியணுமா, அதில் தெளிந்த நிலை ஞானம் பண்ணுவாங்க. அப்போ எப்படி தெளிந்த நிலை? இப்போ ஒரு கலங்கலாக இருக்கிற ஒரு நீர்நிலையில் உங்கள் முகத்தை பார்த்தா தெரியுமா? அதே விட்டுட்டு அமைதியாக இருக்குள்ள பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய சுயம் எப்படி வெளிப்படும்னா, அது மேலே இருக்கிற கலங்கத்தை நீக்கினா வெளிப்படும். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஆனால் இது எப்போ? இந்த மனித பிறவி எடுத்து ஒரு 60 லட்சம் ஆண்டாகுதுன்னு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. யாரும் அவ்வளோ கரெக்டாக கணக்கு போடல. 60 லட்சம் ஆண்டு ஆயும் நாம் மாறி இருக்கிறோமா? மாற்றம் பெற்றிருக்கிறோமான்னு கேட்டேன். ஒரு பாட்டு இருக்குது, பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. என்ன பாட்டு? மனுஷன் அது மாறுவது எப்போ? இப்போ மனித இனம் தோன்றி இதுவரையில் மாறி இருக்கா? தேர்ந்திருக்கா? இல்லையே. பிறர் வளம் பறித்து உண்றோமா, இல்லை பிறருக்கு வளத்தை நாம் கொடுக்குறோமா? சாமி ரொம்ப எவ்வளோ சுருக்கமாக சொல்லிங்கிறாங்க. பிறர் வளம் பறித்துண்ணல். அது நடக்குதா நடக்கலையா? நடக்குது.
உன்னால் முடிந்த உதவி மற்றவங்களுக்கு செஞ்சால் பரவாயில்ல. புரியுங்களா? அறிவியல் உயர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க? துன்பம் வந்தால் நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நீ இன்பமாறுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? துன்பத்தை பிறருக்கு கொடுத்து இன்பத்தை நாம் உண்டா இல்லைங்களா? எந்த நிலையில் எடுத்து பார்த்தாலும் சரி, நமக்கு விருப்பமில்லாத ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ என்ன வருது? துன்பம் வருதா, கோபம் வருதா? வரலாமா? வரக்கூடாது. புத்தர் மேலே காரி துப்புனாங்க, புத்தரை கண்டபடி பேசுகிறாங்க. அவர் என்ன சொன்னார்? அவங்க மனசில் பட்டது போய் செய்கிறாங்க, எனக்கு ஒன்றும் அதனால பிரச்சனை இல்லை, நான் எடுத்துக்கிட்டா தானே எனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க. துப்புனதை அவன் வாயில் இருக்குது, அவன் துப்புறான், அவனுக்கு நஷ்டமா எனக்கு நஷ்டமா? அவனுக்கு நஷ்டம். பேசினா அவனுக்கு நஷ்டமா எனக்கு நஷ்டமா? எனக்கு எடுத்துக்கல நான் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த நிலை நமக்கு எப்போ வர்றது? அந்த நிலை எப்போ வர்றது? 60 லட்சம் ஆண்டாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்ல, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. எத்தனை புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாம் வந்திருக்குது இல்லைங்களா? வேத காலம் தொட்டு இந்த காலம் வரையிலும் எத்தனை லட்சம் ஆண்டு ஆகியிருந்தாலும் அதில் வேத காலம் பல ஆயிரம் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க காற்று அப்படின்னு எல்லாத்தையும் இயற்கையெல்லாம் வணங்கினாங்க, பயந்தாங்க, வாழ்ந்தாங்க. இப்போ இது வேத காலத்துக்கு பின்னால் உபநிடத்துக்கள் வந்துச்சு, இதிகாசங்கள் வந்துச்சு, புராணங்கள் வந்துச்சு. இதெல்லாம் எதுக்காக கொண்டாந்தாங்க? நமக்கு முன்னால் வாழ்ந்தாங்கல்ல அவங்க, இதெல்லாம் எதுக்கு கொண்டாந்தாங்க? என்னைக்குன்னா செந்திரமண்ணமா இப்போ சீரியலில் ராமாயணம் போடுறான்னு வச்சுங்களேன், பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? அதை விட மகாபாரதம் போட்டால் இன்னும் ஜோராக பார்ப்போம். உண்டாங்களா? இப்போ இதெல்லாம் கொண்டாந்தது என்னுடைய என்ன நோக்கத்துக்கு கொண்டாந்தாங்க? மனுஷனை நல்வழிப்படுத்து தானே. நிறைய சித்த புருஷர்கள் வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால் ஐயா சொன்னார், சாமிக்கு படிக்கலை, இந்த மாதிரி நானும் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னார் இல்லையா? சரி, 2000 வருஷத்துக்கு முன்னால் இப்போ வள்ளுவர் எவ்வளோ படித்தார்னு யாருக்கு தெரியும்? தெரியுமா? அப்போ குருகுல கல்வி தான், இந்த மாதிரிலாம் ஸ்கூல் எல்லாம் இல்லை. அந்த குருகுல கல்வியிலே எவ்வளோ படித்தாங்கன்னு யாருக்கு தெரியுமா? ஆனால் அவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாருங்க? வாழ்வியல் கல்வி. என்ன கல்வி? ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதுக்கு அறம், பொருள், இன்பம். ஏன் உண்டான விட்டுட்டாரு? இப்படி வாழ்ந்தா நீ கேட்க வேண்டியதில்லை, அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு வந்தார். உண்டாங்களா? அவர் என்னென்ன முறையில் வகுத்திருக்கிறான்னு பார்த்தோமா? வாழ்வியல் கல்வின்னா சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு மனுஷன் எப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறைநிலை உணர்வை பெற வரையிலும் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் இல்லையா? 1330 குறளில் வாழ்வியல் கல்வியை கொடுத்தாரு. அது யாரு? மனிதன் மனிதனுக்கு கொடுத்தது தானே. மனிதன் மனிதனுக்கு கொடுத்தாரு. சரி, பகவத்கீதை யார் வாழ்றதுக்கு? மகாபாரதத்தை கீதையில் சொல்கிறாரு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன நோக்கத்தில் அதை கீதையை படித்தார்? ஒரு அவதார புருஷர்னு சொல்கிறோம். அவர் மனுஷனுக்கு இப்படி வாழணும்னு தான் கொடுத்தாரு. இன்னொன்று இருக்குமே, மனிதன் சொல்ல இறைவன் எழுதி கொடுத்தாரு ஒன்று, திருவாசகம். அது பேரே திருவாசகம். இருந்தா இல்லைங்களா? இறைவன் இவர் சொல்கிறாரு, அவன் எழுதி கொடுக்குறாரு. அப்போ இவ்வளோ செஞ்சதும் யாருக்காக? மனிதனை மனிதனாக மாற்றத்துக்கு மட்டும் இல்லை, மனிதனை கடவுளாக மாற்றுறதுக்கு, இறைவனாக மாற்றுறது. ஆனால் இதில் எத்தனை பேர் இறைவனாக மாறி இருக்காங்க? நம்ம சிந்தனை பண்ணணும் இல்லைங்க. இப்போ வள்ளலார் இருக்கிறாரு, சென்ற 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அதே காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பாரதி பிறந்திருக்கிறாரு, விவேகானந்தர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? எப்படி இருந்தாங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். பாரதியார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நமச்சிவாயத்தை பாடுறாரு. எப்படி பாடுறாருங்க? பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உடலை உயிர் மறந்தாலும், உடலை மேவிய உயிர் மறந்தாலும், உடல்
கற்ற தேகத்தை நெஞ்சகம் மறந்தாலும், கண் நின்று இமைப்பது மறந்தாலும், கண்ணு இமைக்கிறத நின்றுட்டா கூட கண் இமைப்பது நின்று மறந்தாலும், எப்படி சொல்றான்னு பாருங்க. நற்றவத்துள் நின்று ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேணும்னாரு. அப்படி பாடினவர். இப்போ வரக்குள்ள பஸ்ஸில் ஒரு குரல் படித்தேன். கற்க கசடர கற்பவை கற்றவை கற்பவை கற்றபடி நிற்கணும்னு சொல்கிறாருங்களா? கற்க கசடர கற்பவை கற்றபடி நிற்க அதற்கு தகன்னு சொன்னார். இப்போது நான் வந்த பஸ்ஸில் அதை எழுதி வச்சுருந்தாங்க. ரொம்ப பஸ்ஸில் எழுதி வச்சாங்க. எழுதி வச்சோன்னா நடக்கலை, பஸ் ஓட்டுறவனும் நடக்கலை, அதை படிக்கிறவனும் நடக்கலை. உண்டா இல்லைங்களா? நடக்கிறோமா? இல்லையே. அப்போ எவ்வளவு சிக்கலான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இவ்வளோ சொல்கிறோமே, பேசுகிறோமே, வள்ளலார் எப்படி மற்றதை பார்த்தாரு? மற்றவங்களை எப்படி பார்த்தாரு? ஒரு உயிரை பார்த்தா எப்படி பார்த்தாருங்க? அவருடைய கோட்பாடு 4 சொன்னார். எனக்கு ரொம்ப ஆழமாக பிடிச்ச கோட்பாடு. வாடிய பெயரை கண்ட போது வாடினேன்னாரு. அப்புறம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர்வியர்க்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டாரு. இன்னொரு வார்த்தை சொல்கிறார் அதே இதில், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுத்துளையேனும் காமம் சினம் என்னை அணுகாமல் வேண்டும், ஆசையும் கோபமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாமெல்லாம் அப்படி இருக்கிறோமான்னு பார்க்கணும். ஆனால் ஒரு 4 கோட்பாடுகளை சொல்கிறார். அதில் முதல் கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரிய ஒழுக்கம் தான் சொல்கிறேன். என்ன ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம் சொல்கிறேன். இந்திரிய ஒழுக்கம் தான் தெரியும் இல்லைங்களா? தோல், நாக்கு, கண்ணு, காது, மூக்குன்னு சொல்லுவோம். இது ஒழுங்காக இருக்குதா நம்மக்கிட்ட? இது ஒழுங்காக இருக்குதா நம்மக்கிட்டன்னு கேட்டேன். நாம் சொல்கிறத, அதாவது அறிவு சொல்கிறத புலன் கேட்குதா, புலன் சொல்கிறத அறிவு கேட்குதா? நான் கடவுள்னு ஒரு புத்தகம் படித்தேன். அது இல்லாமல் நான் பிரம்மம் அப்படின்னு ஒரு புத்தகம் படித்தேன். அது 2 பார்ட்டு படிச்சிருக்கேன். அதில் கேள்வி கேட்குறான் ஒரு சீடை, அவர் பதில் சொல்கிறாரு. இப்படி தான். அவர் ஒன்றும் படிக்காதவர் தான். அவர் படிக்காதவர் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாரு. அதில் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, புலன்களை அறிவாளன்னு சொல்ல, எண்ணங்களை நீங்கள் ஆளணும்னு சொல்கிறார். எண்ணங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணமாகுது. சாமி சொல்கிறாரு, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம், இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும். இச்சையெனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளை அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்து அணைக்கலாகும். அதை தவிர்க்க வேறு வழி இல்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைவகுத்தேன்னு சொன்னார். அப்போ இந்த புலன்கள், அவர் சொல்றார் பாருங்க, அந்த ஒரு பெரியவர், ஒரு பெட்டி கடை வச்சவர், அவர் சொல்றாரு, எண்ணங்களை நீங்கள் ஆள வேண்டும், எண்ணங்கள் உங்களை ஆளக்கூடாதுன்றார். நாமெல்லாம் செய்து என்ன எழுது செஞ்சுட்டு எங்கே அடிச்சுக்கிறோம்? தலையை அடிச்சுக்கிறோம். இல்லை இல்லைங்களா? அப்போது அவர் சொல்கிறது இருக்கட்டும். அதே நூற்றாண்டில் பாரதியார் வாழ்ந்தார் இல்லைங்களா? அவர் எப்படி பார்த்தாரு? எல்லாத்தையும் பாடினார், எல்லாத்தையும் தெய்வத்தில் பற்றி பாடினார். பாடிட்டு கடைசியில் என்ன சொன்னார்? அறிவு தான் தெய்வம்னு சொல்கிறாரு. அறிவு தான் தெய்வம்னு சொல்கிறாரு. சரி, அப்புறம் என்ன சொல்கிறாரு? காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க கழியாட்டம்னாரு. அப்போ எதை பார்த்து சிரிச்சாங்க? அவங்களாம் ஆனந்தப்பட்டாங்க. ஜடப்பொருளை பார்த்தாங்க, புரியுதுங்களா? அப்புறம் எல்லாமே என்னுடைய உயிர்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளவு அருமையாக பாடி இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு நாள் நாம் சிந்தனை பண்ணியிருப்போமா? கரண்டியை அடுப்புங்கரையில் வச்சுருக்குறீங்க கையில், ஒரு கோபமான நிகழ்ச்சி நடக்குது. அந்த கரண்டி என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? சரி, இந்த பாத்திரம் என்ன பண்ணுச்சு? சரி, இப்போ நாங்கள்லாம் வண்டி எடுக்கிறோம். வண்டி வெளியே போகல, ஏதோ ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னது அந்த வண்டி என்ன பண்ணுச்சு?
உதைக்கிற உதையில வண்டி என்ன மாதிரி படுது பாடுபடுது இல்லை சொல்லுங்க. அப்போது அவர் சொல்கிறார் பாருங்க, முதல் இந்திரிய ஒழுக்கம் வேணுன்றார். இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்கணுங்க? அறிவு ஆளணும். சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க, இந்த புலன்களை என்ன பண்ணுறாரா, அப்படியே ஓட விட்டாராம். புலன்களை ஓட விட்டார். அது பாட்டுக்கு ஓடிச்சுன்னா அறிவு துன்பமான நிகழ்ச்சி வாழ்க்கையில் வருது. அப்புறம் பார்க்குறாரு, அறிவை புலன்கள் வெளியே ஓட விடுறாரு. அப்போ துன்பம் இல்லாத நிலை வருது. அவர் பாட்டு சொல்லுவார் இல்லைங்களா, அறிவு நிலை இயங்கும் முறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவிலும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் மன அமைதியின்மை, உடலில் துன்பம், உடலில் நோய் வருங்கிறார். உடலில் நோயாக வரும். ஆசைகளும் ஏன் எழுது, நம்ம ஃபஸ்ட்டு கேட்டியே மறைக்கப்பட்டிருக்கிறது அறிவு உண்டா இல்லைங்களா? அப்போ அந்த மறைக்கப்பட்ட அறிவுலேருந்து மேலே இருக்கிற களிம்பை எடுத்துட்டா, இந்த களிம்பை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆனால் மேலே மேலே சேர்த்துறோமா இல்லை எடுக்கிறோமா? மேலே மேலே சேர்த்துறோம். அப்போ அறியாமையாது தெரிஞ்சே சேர்த்துறோம், தெரிஞ்சே சேர்த்துறோம். இப்போ நல்லவை போட அல்லவை தேயும்னு சொல்லுவார் சாமி. நல்லவை போட அல்லவை தேயும். நம்ம நல்லதுன்னு தெரிஞ்சு செய்கிறோமா இல்லை அல்லவைன்னு தெரிஞ்சு செய்கிறோமா? அல்லவைன்னு தெரியுது எல்லாமே. நான் பேசக்கூடாது ஆனால் பேசிட்டேன், கோவம் வரக்கூடாது ஆனால் வந்துடுச்சு, இப்படி தான் சொல்கிறோம். அப்போ அது மேலே கலங்கம் விழுமா விழாதா? விழும். ஏன்னா அது உள்ளே இருக்குது, அது பாட்டுக்கு இறைத்தன்மை உள்ளே இருக்குது, அடங்கி இருக்குது. அதான் சொல்லுவாங்க பொதுவாக அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். கோஷம்னா மறைத்தல்னு பேர், கோஷம்னா மறைத்தல்னு பேர். அப்போது மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அப்புறம் விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமயம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே வர முடியும். இப்போ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? இப்போ இவ்வளோ வருஷங்கள் ஆகி அதுக்கு பின்னால் எவ்வளவோ ஞானிகள் வந்து, எத்தனையோ மகான்கள் வந்து, வியாசர் வந்து 4 வேதங்களை சொன்னார்னு சொல்கிறாங்க. அதிலெல்லாம் இல்லாதெல்லாம் சாமி சொன்னாரா? தத்துவமஷி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம், இதெல்லாம் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்கல்ல. அவங்கெல்லாம் என்ன மடையர்களாம் சொல்லுங்க? இல்லையே. ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாணிக்க வாசகர்லாம் ரொம்ப அருமையாக பாடிருக்கிறாரு, ரொம்ப அருமையாக பாடிருக்கிறாரு இல்லைங்களா? சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கின்றான். அவன் இல்லைன்னா நான் வணங்க கூட முடியாதுன்றாரு. இப்போ இந்த சிந்தனை வரணமாக வரக்கூடாது, நமக்கு வரணமாக வரக்கூடாது. ஏன் வரல? அப்போ இந்த கலங்கத்தை எடுக்கிறது எப்படி? அப்போ அறவழி செய்யணும் இல்லைங்களா? நேர்மறை உணர்வோடு ஒவ்வொரு செயலும் செஞ்சால் அப்படிதான் சொல்கிறாங்க. குரலை எடுத்து பாருங்கள், எப்படிலாம் அவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னு பார்த்துருக்கிறோமான்னு கேட்டேன். அதில் 1330 குரல். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். அது ஒரு நாள் உட்காந்து சிந்தனை பண்ண, உங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறேன் அது கூட ஏற்கனவே. முதல் அதிகாரம் என்ன? கடவுள் வாழ்த்து. ஏன் கடவுள் வாழ்த்த முதல் அதிகாரத்தில் வச்சாரு? எல்லாத்தையும் படித்தது யாரு? அவர் தானே. அப்போ அவர் முன்னால் கும்பிடணும்னு வச்சுட்டாரு. 2வது அதிகாரம் வான் சிறப்பு. ஏன் வான் சிறப்பு வச்சார் 2வது அதிகாரத்தில்? மழை தண்ணி இல்லைன்னா எந்த உயிருமே வராது. இப்போ எல்லாமே தொலைவரத்தை எங்கே போய் தொலைவராங்களோ அங்கெல்லாம் என்ன தண்ணி இருக்குதான்னு தானே பார்க்குறாங்க. இப்போ சந்திரனை போனாலும் தண்ணி இருக்குதா, செவ்வாயில் போனாலும் தண்ணி இருக்குதான்னு தானே பார்க்குறாங்க. அப்போ தண்ணி இல்லைன்னா உயிரினங்கள் வராதுன்னு பார்த்தாங்க. 3வது அதிகாரம் ஏன் நீத்தார் பெருமை வச்சார்? 3வது அதிகாரம் சரி உயிரினங்கள் வரணும், தண்ணி வந்துச்சு, எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு இறைவன் வரணும் வச்சுட்டாரு. 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை எதுக்கு வைக்கணும்? ரொம்ப சிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஊர் சார்ந்து பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் அவர். யார்? கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, பார்த்தீங்களா? ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அவனெல்லாம் ரொம்ப நல்லா நேசிக்கிறவன், அவ்வளோ நல்ல பாட்டு எழுதியிருக்காரு.
கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அந்த நேத்தார் பெருமையில முதல் குறள் என்ன தெரியுமா? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இதுதான் அறம். ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணணும்? 3 பேரை காப்பாற்றணுன்றாங்க. இந்த 3 பேர் யாரு? இப்போ நம்ம சாதாரணமாக எடுத்துக்குவோம். அவர் குடும்பம் சம்பாதிக்கிறாரு, தன்னை நம்பி வந்த மனைவி, தான் பெற்ற பிள்ளைகள், தன்னை பெற்ற பெற்றோர்கள். அவ்வளோதான். அப்படிதான் நினைப்போம். கிடையாது. அது அந்த 10 குறளையும் படித்தா தெரியும். இந்த 10 குறளையும் படித்தா தெரியும். துறந்தார்க்கும் தூவாதார்க்குன்றாரு. இந்த வீட்டை விட்டு திறந்து போயிட்டார் பாருங்க, அவருக்கும் போகணுமா? அப்போ முதுமையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? காப்பாற்றணும். அதே மாதிரி இளமையில் இருக்கிறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஏன்னா நாம் ஒரு சின்ன வட்டம் போட்டு அதில் உட்காந்துருக்குறோம். ஆனால் கொஞ்சம் விரிந்து பறந்து பார்த்தா எத்தனை பேருக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? எவ்வளோ பேர் உதவி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நிறைய பேருங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. கல்விக்கு பணம் கட்ட முடியாது. இப்போ வாரியார் சாமிகள் கடைசி வரையிலும், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவருடைய புத்தகத்தை படித்து பாருங்க, தெரியும். நிறைய பிள்ளைகளுக்கு படிப்புக்காக உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய கோயில்களை கும்பாசம் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கிட்ட பணமாக இருந்துச்சுங்க? இல்லை. இன்னைக்கு உடனே அந்த உதவியாளர் கேட்பாரா, நாளைக்கு அந்த பையனுக்கு பணம் கட்டணும் சாமி, பணமே இல்லை அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லுவாராம். உடனே யாராவது வந்து புக் பண்ணுவாங்களாம். இவருக்கு பிரசங்கத்துக்கு யாராவது வந்து புக் பண்ணுவாங்களாம். உடனே இந்த பணத்தை எடுத்து அங்கே கட்டி விடுங்கன்னு வரான். எங்கேயுமே இறைவன் நல்லவர்களுக்கு ஏதோ ஒரு வழி விட்டுக்கிட்டே இருப்பான். எல்லா பக்கமும் நீங்கள் பாருங்கள், நல்லவர்களுக்கு ஒரு வழி விடுவான், ஏதோ ஒரு வழி. அப்போ நாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு நல்ல வழி வேணும்னா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ அவர் சொல்கிறது எவ்வளவு செஞ்சுருப்பாருங்க. நிஜமாக சொல்கிறேங்க, அவர் கடைசி வரையிலும் அவருடைய பணம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவருடைய புத்தகத்தை படித்தா தெரியும். அப்போ அந்த மாதிரி உதவி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில். ஆனால் நமக்கு தெரியல. நிறைய அறக்கட்டளை இருக்குது, அதுக்கு வந்து நிறைய உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல நிலையில நம்ம செஞ்சோம்னு வச்சுங்களேன், மனசு வருமா? இப்போ ஒருத்தர் இருந்தான் தெரியுங்களா, ஒரு பரிசு, உலகத்திலேயே மிகப்பெரிய பரிசு என்ன? நோபல் பரிசு. அந்த நோபல் பரிசு எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு தெரியுமா? அவன் வெடி மருந்து வச்சு நிறைய சம்பாதிச்சுட்டான். கோடிக்கணக்கான, அது பாட்டுக்கு அளவில்லாத சம்பாதிச்சுட்டு கடைசியில் தன்னுடைய உடன்பிறப்பே வெடி மருந்துல செத்து போயிட்டான். எப்படி இருக்கும் மனசு? இல்லை, மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க? வெறுத்துட்டான். நான் எவ்வளோ பணம் சம்பாரித்தேன், இவ்வளோ பணம் சம்பாரித்து கடைசியில் ஒரு என்னுடைய உடன்பிறப்பை இழந்துட்டேனே அப்படின்னு மனம் வெறுத்துருச்சு. உடனே இந்த பணத்தை பூரா என்ன பண்ணான்? இந்த இறைமை பற்றி, அதாவது இறைத்தன்மையை பற்றியும் நல்ல அன்பும் கருணையும் பற்றி, இதுக்காகவே யாரெல்லாம் பாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு கொடுத்தாங்க. நம்ம சாமிக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஒரு அருமையாக பேசுவார், இந்த பக்கத்தில் இருக்கிற அவர் நிறைய குரூப்போட பேசுவார். யார்? ரமேஷ், பூந்துறை ரமேஷ் இருக்கிறாங்க. அவங்க தான் நிறைய எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த நிலையிலிருந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொத்தை எழுதிட்டு போயிடுறாங்க. பட்டினத்தடிகள் என்ன பண்ணார்? இது காலம் கடந்தது வச்சுங்க. என்ன பண்ணார்? அவங்க அப்பா வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுப்புனா இவர் என்ன பண்ணுறாரு? எருமாட்டை வரட்டி கொண்டாந்து போடுறாரு, மூட்டையாக இருக்குது, இதுதான் அனுப்புனா அப்படின்றாரு. அவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு? காதற்ற ஊசியும் வாராதே கான் கடைநிலைக்க அப்படின்னு ஒரே வரி தான் எழுதி வச்சுட்டு ஒரு சீட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. கடைசியில் கோமனம் தானே கடைசி வேலை இருந்துச்சு இல்லைங்களா?
இதுக்கு பெரிய வணிகன், மிகப்பெரிய வணிகன், அப்பேற்பட்டவனை திறந்து போயிட்டார். அப்போ எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் எடுத்துக்கிட்டும் போக முடியாது, இல்லை எடுத்துக்கிட்டும் வந்திருக்கிறோமான்னா இல்லை, உண்டாலிங்களா? ஆனால் இருக்குள்ள ஏதாவது ஒன்று செய்யணும்ல, அதை தான் பார்க்கணும். அப்போ இவ்வளவு காலமாயும் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்டு ரசித்து அதோட நிறுத்திடுறோம், உண்டாலிங்களா? ஒரு பாடலை பார்க்குறோம், அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒரு பாட்டு ரொம்ப எல்லாரையும் ஈர்த்த பாட்டு, என்ன பாட்டு? அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இசைத்தட்டில். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. சாமி அதானே சொல்கிறாரு. வாழ்க்கைன்னா சிக்கல் இருக்கும், சிக்கல்னா வாழ்க்கை, அதானே? அப்போது இந்த பூவு மலருது, சாயந்தரம் உதிர்ந்துருவோம் அப்படின்னு தெரியுமா அதுக்கு? ஆனால் மலருதே. மற்றவர்களை ஈர்க்குதா இல்லையா? மற்றவர்களை ஈர்க்குதா இல்லையா? நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எந்த பூவாக இருக்கட்டும், அது மலர்ந்து போகும், மனது அப்படியே பறி கொடுக்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? மகிழ்ச்சியாக இருக்கணுமா இருக்கக்கூடாது? வேதாத்திரி மகிழ்ச்சியை பார்க்குறதுக்கு எங்கெல்லாம் போகணும் நாமெல்லாம்? அவரை பார்த்து ஒரு பிளஸ்ஸிங் பார்க்குறதுக்கு எப்படிலாம் ஆசைப்பட்டிருக்கோம், உண்டானுங்களா? அந்த நிலைக்கு நாம் வர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதான்னு கேட்க. வடிவேல் சொன்ன மாதிரி முடியும், ஆனால் முடியாது, அப்படிதானே? முயற்சி பண்ணணும்ல, அதுக்காக முயற்சி பண்ணணும். இப்போ அவங்களாம் வாழ்ந்தாங்க, ஒரு அடிச்சுவடு இருக்கா இல்லைங்களா? இப்போ வள்ளுவர் வாழ்ந்தார், 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தார். இடத்துல 3000 வருஷத்துக்கு முன்னால் சாக்ரட்டிஸ் வாழ்ந்தார். அவருடைய சீடர் பிளாட்டோ இருந்தார், அவருடைய சீடர் அரிஸ்டால் இருந்தார், அவருடைய சீடர் பார்த்திங்கன்னா அசோகன் இருந்தார், சாம்ராட் அசோகன். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அலெக்சாண்டர் இருந்தார், இப்படி இருந்தாங்கல்ல. அவங்களெல்லாம் நினைக்கிறோமில்ல. அட சக காலத்தில் வாழ்ந்த அப்துல் கலாம் நினைக்கிறோமில்ல. நம்மளை யார் நினைப்பாங்க? இல்லை, நம்மளை யார் நினைப்பாங்கன்னு சொல்லுங்க. பெத்த பிள்ளை கூட நினைக்க மாட்டேன், பெத்த பிள்ளை கூட நினைக்க மாட்டேன். எப்படி சொல்லுங்க? அப்போ ஏதாவது ஒன்று சாதிக்கணும்ல, சாதிக்கணும். அப்போ சாதனை பண்ணுறதுக்கு வந்தவர் தான் வேதாத்திரி மகர்ஷி. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இவ்வளோ நாட்கள் எல்லாம் பார்த்தாங்க. அவருடைய சிந்தனையில் எப்படி ஓடிச்சிங்க? மகாபாரதம் கேட்குறோம். நாலுலாம் சின்ன பையன்லேயே மகாபாரதம் படிக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போவோம். இப்போல்லாம் தான் நல்லா வசதி இருக்குது. 4 கிலோமீட்டர் ஒரு பெரியவர் என்னையும் என்னுடைய நண்பனையும் அவங்க பேரன் 2 பேரையும் கூட்டிகிட்டு போவார். உக்காந்துக்கிட்டு மகாபாரதம் பார்ப்போம். அப்போல்லாம் என்னன்னு கூட தெரியாது, ஏதோ வேடிக்கையாக போய் பார்த்தோம். ஆனால் வேடிக்கையாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போல்லாம் சீரியலில் போட்டாங்க, பார்த்தோம். நிறைய சீரியல் வருது, அதையும் பார்க்குறோம். அவங்களும் தான் நாம் பழுவுறோம், அவங்க சிரிச்சா நாம் சிரிக்கிறோம். உண்டா இல்லைங்களா? எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இது தெரியும் தான். நான் 2 வருஷமாக எங்கள் வீட்டில் டிவியை கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுட்டேன். பார்க்கறதில்ல, அம்மாவும் பார்க்கறதில்ல, நானும் பார்க்கறதில்ல. சரி, முடிஞ்சு போச்சு. அப்போ அதாவது தன்னுடைய செயலில் மாற்றம் வரணும். வேதாத்திரி சொல்லுவாருங்க, செயல் திருத்தம் ஒன்றால் மட்டுமே இறை உணர்வு பெற முடியும்னு. நீ செயலை மாற்றலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை எப்படி மாற்றுறது? உடனே மாற்றணுமா? எத்தனை காலத்துக்கு 60 லட்சம் ஆண்டு ஆகி மாற்ற முடியலையே? ஏன் மாற்ற முடியல? கொஞ்சம் மாற்றணும் இல்லைங்களா? கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சுகபோகத்தை அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு சுகபோகத்தோடு இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிந்தனை பண்ணி பார்க்கணும். 60 லட்சம் ஆண்டு ஆயும் எத்தனை புராணங்கள், இதிகாசங்கள், அதாவது எது வந்தாலும் சரிங்க, உபநிடத்தில் சொல்லாத கருத்துக்கள் இல்லை, வேதத்தில் சொல்லாத கருத்துக்கள் இல்லை, மகாபாரதம் இதிகாச புராணங்களில் சொல்லாத கருத்துக்கள் இல்லை. எல்லாத்துக்கும் நல்லா தான் சொன்னாங்க. ஆனால் நாம் மாற மாட்டேன்றமே. இந்த சிந்தனை நமக்கெல்லாம் வரல, ஆனால் வேதாத்திரிக்கு வந்துச்சு. வேதாத்திரி மகரிஷிக்கு இந்த சிந்தனை வச்சு ஏன் இவ்வளவு காலம் இவ்வளவு சிரமப்பட்டு
எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மாறலையே. மாறணுமா? மாறலையே. இப்போ நமக்கு எல்லாம் இங்கே இருக்கிற மனவளக்கலைஞர்களுக்கெல்லாம் இறைவன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? இப்போ மகாபாரதத்தில் இதே வார்த்தை சொல்லியிருக்கிறார் இல்லையா? தூணிலும் இருப்பார் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ எல்லாத்துலேயும் இருப்பார் இல்லைங்களா? நான் இன்னும் ஒரு சாப்டரை முடிக்கவே இல்லை. சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஆனால் எல்லாத்துலேயும் இருக்கிற இறைவனை நாம் எங்கே போய் கும்பிடணும்னு நினைக்கிறோம்? அது தப்பு இல்லையே. வேதாத்திரியும் தப்புன்னு சொல்லியே. அங்கே போனால் ஒரு நிறைவு வருது உண்டா இல்லைங்களா? போங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அதே இடத்துல இருந்தா இப்போ நீங்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ முடிச்சிருக்கிறீங்க. இன்னும் நிறைய படித்தவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மை 1ஆம் கிளாஸில் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? போர் அடிக்குமா? உட்காந்துருப்பீங்களா? படிப்பீங்களா? இப்போ அந்த மாதிரி தான் நம்ம நிலை இருக்குது. படிப்படியாக வளரணும். சின்ன வயசில் தேவை தான். அதுக்கு பின்னால் நம்ம உயர்ந்து போகணுன்னா ஞான நிலைக்கு போகணும். அதை விட்டுட்டு திருப்பி நான் 1ஆம் கிளாஸ்லேயே போய் உட்காருவேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? நியாயம் இல்லை. புரியுங்களா? அதனால தான் வேதாத்திரி மகரிஷி ஏன் இவ்வளவு ஆண்டுகள் ஆகி கூட ஒரு மனிதன் மாறலையே? அப்போ மனிதனை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தாரு. ஒரு விலங்கு பயிற்சி கொடுத்தா மாறுதா இல்லைங்களா? விலங்குக்கு பயிற்சி கொடுத்தா அது மாற்றம் பெறுதா பெறலையா? யானை எவ்வளோ பெரிய உருவம், அது டான்ஸ் ஆடுதா இல்லையா? குதிரை டான்ஸ் ஆடுதே. அதை நாம் டான்ஸ் ஆடினா எவனும் பார்க்க மாட்டான். அது வேறு மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு வருவான். புரியுதுங்களா? இந்த பரதநாட்டியம் ஆடினா வரமாட்டான். புரியுதுங்களா? பரதநாட்டியம் ஆடினா வரமாட்டான். அதே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரிலாம் ஆடுறாங்க, அதுக்கு வந்துடுவான். ஆனால் அதே மாதிரி குதிரையை ஆட சொல்லி அதை வேடிக்கை பார்க்குறோம். நம்ம பார்க்குறோமா? பார்க்கலையே. நிகழ்ச்சியில் நான் பார்த்து எங்கள் கூட கொண்டாந்தாங்க. நான் அது என்ன ஆட சொல்கிறேன், அடிக்க ஆடுது அது. அப்போ அது மாறக்குள்ள மனுஷன் மாற மாட்டானா? இந்த சிந்தனை தான் வந்தது யாருக்கு? வேதாத்திரி மகரிஷி. வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வேதாத்திரி மகரிஷி ஒன்றும் தனியாக படிச்சலை, தனியாக ஒன்றும் பண்ணலை. எல்லா ஞானிகளும் என்ன சொன்னாங்களோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ முதல் ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சவர் யாருங்க? நியூட்டன். அவர் ஏதோ விழுந்துச்சான், எல்லாரும் தான் பார்க்குறோம். அவருக்கு என்னமோ அதில் தோணுச்சு, ஏதோ இருக்குது விழுந்துடுச்சின்னு பார்த்தாரு. அப்புறம் சார்பு விதியை கண்டுபிடிச்சவர் யார்? ஐன்ஸ்டீன். இது இப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அதுலேருந்து சார்பு தான் வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சார். இப்போ இன்னொருத்தர் இப்போ சமீபத்தில் செத்து போயிட்டார். அவர் யார்? ஸ்டீபன் ஹாக்கின்ஸு. அவர் கருந்தொலை சொன்னார். இந்த கருந்தொலை எப்போ சொன்னார் சாமி? எப்போவோ சொல்லிட்டார். அது பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஒரு இறைவனுக்கு பாடுறோமே, என்ன பாட்டு? ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பெரித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம். பாருங்க அந்த வார்த்தை பாருங்க, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம். நீ பணக்காரனாரு, ஏழையாரு, நொண்டியாரு, முடமாரு, பேசாதரு, எந்த வகையிலனாலும் தொண்டு செய்யலாமா இல்லையா? செய்யலாமா முடியாதா? அது அவ்வளோ கரெக்டாக அந்த பாட்டை ஒரே பாட்டு சார். அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார், இந்த ஒரு பாட்டு போதும் சார் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கிறதுக்குன்னு சொன்னார். அப்துல் கலாமே ஆலியாரில் இந்த ஒரு பாட்டில் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்க வல்லதுன்னு சொன்னார். ஆனால் அப்துல் கலாம் சொல்லிட்டாரு, வேதாத்திரி அப்போவே எழுதி வச்சுட்டாரு. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்போ பார்த்தாரு? சாவுக்குள்ளே நினைக்கிறார். அப்போ எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க மாறல. ஆனால் வேதாத்திரி மகரிஷியுடைய மனசில் என்ன பட்டுச்சின்னு சொன்னால், பயிற்சி கொடுக்கலாம். ஒரு மனிதனை மாற்ற முடியாதா? முடியும், மாற்ற முடியும். பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்தாரு. இப்போ நானெல்லாம் இவ்வளோ மாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதாத்திரி தான். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் கொண்டாந்துட்டேன். உங்கள் மன்றத்தில் நிறைய தப்பா பேசியிருக்கிறேன். புரியுதுங்களா? அவ்வளோ மாற்றங்களுக்கு எது காரணம்னா வேதாத்திரியும் தான் காரணம். இப்போது புலன்கள் அறிவை ஆளுகிறதா,
அறிவு புலன்களை ஆளுகிறது தான் முதல்ல கேட்டேன். திருமூலர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? என்ன சொல்றாருங்க? ஐந்தும் அடக்கு அடக்கென்பர் அறிவிலர், ஐந்தும் அடக்கும் அமரரும் இங்கில்லை, ஐந்தும் அடக்கிடில் அசேதனமாமே, ஐந்தும் அறியும் அறிவறிந்தேனே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? அஞ்சியும் சுவாமி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாருங்க? அத்துவித ஆதிபரா சக்தி தனை ஐயுணர்வால் அறிவதற்கு வழியே இல்லை அப்படின்னு ஒரு வரி வரும் ஒரு பாட்டில். இன்னொரு பாட்டில் புலனைந்தின் துணை கொண்டு புவி மீது வாழ்ந்திடுவோம்னு சொல்றாரு. அப்போ வேற ஒன்றும் இல்லை, இந்த புலன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. எட்டில் ஒன்றில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை சொல்லியிருக்காரா இல்லைங்களா? ஒரு பாட்டை சொல்றாரு. அப்போ இந்த எட்டில் ஒன்று இல்லைன்னா ஜீவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே போல அவரும் சொல்றாரு. யாரு? திருமூலர் சொல்றாரு, இந்த அஞ்சும் இல்லைன்னாலும் வாழ முடியாது. என்ன சொல்றாருங்க? ஐந்தும் அடக்கடக்கென்பர் அறிவிலர், ஐந்தும் அடக்கும் அமரரும் இங்கில்லை, ஐந்தும் அடக்கிடில் அசேதனமாமே, ஐந்தும் அறியும் அறிவறிந்தேன்னு சொல்றாரு. இந்த அறிஞ்சுக்கிட்டு அது வழியா நட, அறிவோட சிந்தனை பண்ணி நடன்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருங்க? ஒரு குறளை சொல்றாரா இல்லைங்களா? ஒரு குறளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. அப்படி ஏன் சொன்னாருங்க? எப்போ பண்ணது இது? 2000 வருஷத்துக்கு முன்னால நீ ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னால் ஏதாவது சிந்தனை பண்ணிட்டு செய்கின்றாரு. காரணம் என்ன? அப்போவே அவருக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரிஞ்சிருக்குல்ல, செயல் விளைவு தத்துவம் தெரிஞ்சிருக்கா இல்லையா? இப்போ அவர்லாம் சொல்லலையா? சொன்னார். அதுதானே சாமியும் சொல்கிறாரு, அதான் சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஏற்பாடு இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைக்கு அவங்க சொன்னாங்க, இந்த காலத்தில் சாமி இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் சொல்கிறாரு. உண்டா இல்லைங்களா? இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட்னா இவருக்கு தான் இல்லைங்களா? ஒரு அருமையான பாட்டு வருது, பார்த்து தெரியுமில்ல அந்த பாட்டு? சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல சொல் எண்ணம் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவொக்க முடிவான சுத்த வெளி அழுத்தத்தால் பின்னோக்கி திரும்பி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பும் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளைக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. இதை விட வேற என்ன பாட்டு வேணும்? நீ என்ன பண்றியா அது உங்களுக்கு வந்து தருவோம்னு சொல்றாங்க. வந்தே தீரும், அதில் எதுவும் மாற்றமே இல்லையே. அப்போது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால் சிந்தனை பண்ணக்கூடாதான். அதே வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லைங்களா? ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்தூரம்ன்றார். அதே ஒரு அற்புதமான சிந்தனை சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அவர்? ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்தூரம் சொல்லிட்டாரு. அவர் என்ன ஊழி பெருவழி யாவுலன்னு இவர் சொன்னார். ஊழ்வினை உருத்திருந்து ஊட்டன்னு சொல்லிக்கலாம், பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாருங்க? ஊழ்வினை உருத்திருந்து வந்து ஊட்டம்ன்றாரு. நீ எங்கே போனாலும் துரத்திக்கிட்டு வந்துடும்பா. இப்போ இவ்வளோ சொல்லிட்டு போனாங்களே, நாம் கொஞ்சம் கூட சிந்தனை பண்ணலையே. பண்ணுறோமா? உண்மையாகவே சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஞானம் படைத்தவர்களாக இருந்தாலும் தன்னுடைய செயலை மாற்றலேன்னு சொன்னால் அதில் எந்த பலனும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. வேதாத்திரியனுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. இளம் வயதிலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அதே மாதிரி கடைசி வரையிலும் வாழ்ந்தாரா இல்லையா? இன்றையிலிருந்து என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் எங்கே கொடுக்குறேன்னாருங்க? சமுதாயத்துக்கு கொடுக்குறேன்னாரு. விட்டுட்டு போனாரா இல்லையா? விட்டுட்டு போனாரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துகிட்டு போனாரா? இல்லை உறவுகளுக்கு கொடுத்தாரா? இல்லையே. அன்னைக்கு என்னத்தை நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னத்தை விட்டுட்டு வந்தேன்னா அதுதான். யார் வந்தாலும் ஒன்றும் இல்லை. அவங்க வளர்ப்பு மகளை கூட கல்யாணம் பண்ணது யார்? அவங்களாம் ட்ரெஸ்ஸிங் போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு சுத்தமாக வாழ்ந்துட்டு போனார் இல்லைங்களா? வாழ்ந்தாரா வரலையா? நாம் அப்படி வாழணுமா வாழக்கூடாதான்? அப்போ புலன்களை அறிவு வெல்வதற்கு உண்டான இயல்பில் இருக்கிறோமா, இல்லை அறிவை புலன்கள் வெல்வதற்கு உண்டான இயல்பாக இருக்குமா? அதைத்தான் வள்ளலார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? அருமையாக சொல்கிறார். இந்திரிய ஒழுக்கம் வேணும்னு. ஒழுக்கம்னா என்னங்க? அதுக்கு ரொம்ப அருமையாக டெபினிஷன் சொல்லியிருக்கிறார். யார்? சாமி. தனக்கோ பிறருக்கோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ எதால்? எண்ணம் சொல் செயலால், எண்ணம் சொல் செயலால் யாருக்குமே துன்பம் கொடுக்காத இருக்கிறது தான் நல்ல செயல் சொல்கிறாரு. அப்போது அந்த இந்திரிய ஒழுக்கம் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ரெண்டாவது ஒழுக்கம் என்ன தெரியுமா?
கரண ஒழுக்கம் சொல்கிறார். கரண ஒழுக்கம்னா என்ன? இந்த உடல் தத்துவம் எத்தனை? 96. இந்த 96ல் கரணம் 4, கரண ஒழுக்கம் 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ இந்த மனசு சுத்தமாக இருக்கணும். இப்போ ஏன் மனசை முதல்ல சாமிஜியினுடைய இந்த மன்றம் எந்த பேரில் துவக்கினாங்க தெரியுமா? மெய் விளக்க தவக்கோடன்னு வச்சாங்க. இப்போ மெய் விளக்க தவக்கோடன்னு வச்சு அந்த மெய்யை உணர்றதுக்கு எது காரணமாக இருக்குது? மனம். அப்போ அந்த மனதை பக்குவப்படுத்திட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனவளக்கலையும் மாற்றினார். இப்போ அந்த மனசு தானே எல்லாத்துக்கும். பிறப்பு முதல் இறப்பு வரை இடையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துறது எது? மனசு. இந்த மனசு ஏன் இந்த சிக்கலுக்கு உண்டாச்சு? இந்த மனசு ஏன் இந்த சிக்கல் மேலெல்லாம் கலங்கமே வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுங்க? தேவை, நோக்கம், திறமை, இடம், காலம், பொருள். பசி எடுத்தது சொல்றார், இழந்த ஆற்றலை மீண்டும் பெறுவதற்காக உயிர் எழுப்பக்கூடிய உணர்ச்சியே பசி. அதுக்கு தானே இப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது. எதுக்கு படுறோம்? அதுக்கு தானே படுறோம். பசி உயிர் போகுதுன்னு அதுக்கு தான் சார் படுறோம். சரி, இப்போ அந்த மாதிரி இருக்கிற உணர்வுகள் எது மூலியமாக விளையுச்சு? அறிவு. அதான் நம்ம உள்ளத்தில் இருக்கிறது. அறிவு தான் மூலம், எல்லாமே காரணம். அதுலேருந்து வரக்கூடிய அலை ஆற்றலோடு வருது, அறிவோடு வருது வச்சுங்க. அது புலன் வழியாக வரும்போது அதுக்கு பேர் மனம். புலன் வழியாக வெளியேறி தொடர்பு கொள்ளும்போது, இப்போ நான் சொன்னேன், தேவை, நோக்கம், திறமை, இடம், காலம், பொருள், இதுக்கு தகுந்த மாதிரி புலன் வழியாக வெளியே வந்து தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு பேர் மனம். உண்டா இல்லைங்களா? இப்போ எங்கே இந்த இந்திரிய ஒழுக்கமோ இந்த மனசம் கெடுதுன்னு சொன்னால் இதனால தான் கெடுது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு பழம் சாப்பிட்டீங்க, ஒரு டேஸ்ட் ஆச்சு. எங்கே பவானி அறிவித்திருக்கோயிலில் ஒரு மாம்பழம் கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஒரு ஆப்பிள் கொடுக்குறீங்க. ஆனால் என்ன இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு அது போய் ஸ்டக் ஆகி உக்காந்துக்குது. திருப்பி எங்கே போனாலும் பவானியில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போது அது போய் தாட்டு உட்காந்து அரெஸ்ட் பண்ணிடுது. எதை? அறிவை. இப்படி தான் மேலே கலங்க விழுது. கலங்க விழுறதுக்கு காரணமே இதுதான். அதுலேருந்து விடுபட முடியுதா? ஏன்? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. விடுபடணுமா இல்லையா? ஏன் முடியலன்றோம்? ஏன் முடியலன்றோம்? ஒவ்வொன்றா கழிச்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொன்றா கழிச்சுக்கிட்டே வரணும். ஒரு படத்தில் ராதாரவி சொல்லுவான் தெரியுங்களா? இல்லை, கூட்டி கழிச்சு போடுறா, கடைசியில் சரியாக போயிடுவான். கூட்டி கழிக்கிறது தான். கூட்டிக்கிட்டே வந்தோம், இளமையிலிருந்து முதுமை வருது, கழிச்சுக்கிட்டே வரணும்ல. எதை கழிக்கிறோம்? காரில் உட்காந்தா ஏசி போடுன்றோம். உண்டா இல்லைங்களா? ஏசி இல்லை, இப்போ வேனை போடுன்றோம். சொல்கிறோமா இல்லைங்களா? சாப்பாட்டுக்கு வந்தால் தொட்டுக்கு வேணும்னு கேட்குறோம். கேட்குறோமா இல்லையா சார்? ஏன்? எது எப்போ எது எப்படி இருக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மனசு வருதா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு வருதான்னு கேட்டேன். கழிக்கணும், கழிச்சுக்கிட்டே வரணும். கடைசியில் நில், ஒன்று இருக்கக்கூடாது. என் பசி உணர்ந்து இருப்பிடம் தேடி கொண்டு வந்தால் உண்ணுவேன். யார் சொன்னது? பட்டியல் சொன்னது. இல்லைங்களா? என் தேவை அறிந்து கொண்டாந்து கொடுக்கணுமா? ஆனால் சாமி சொல்லுவார், உனக்கு எங்கே பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தை இதெல்லாம். பிராக்ஷன், டிமாண்ட், டோட்டாலிட்டி, சப்ளைன்னு சொல்லுவார். அருமையான வார்த்தை இது, ரொம்ப எனக்குலாம் பிடிக்கும். பிராக்ஷன், டிமாண்ட், டோட்டாலிட்டி, சப்ளை. இந்த பிறக்க வைக்கக்குள்ளே எல்லாத்தையும் உனக்கு படிச்சானே ஓகே வச்சிருக்கிறான். நீ ஏன் அலையிற? இருக்குமிடம் தேடி கொண்டாந்து கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னாரு. உட்காந்துக்கிட்டாரு, செத்தாக போயிட்டாரு. இருந்தார் யாரோ ஒருத்தர் பாவம் பண்ணி கொடுக்கலாம் சொல்லுவாங்க, நினைப்பாங்கல்ல. நாமளே நினைக்கிறோம், ஏதோ மயங்கி போட்டு வந்துட்டாங்க, உடனே ஓடுறோம்ல. யாரோ ஒருத்தர் வருவாங்கல்ல. ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. மகாபாரதத்தில் கண்ணன் யார் பக்கம்? பாண்டவர் பக்கம். உண்டா இல்லைங்களா? சூதாட கூப்பிடுறாங்க, இவன் போகிறான்ல, அவன் ஒருத்தனை கூப்பிட்டான்ல,
யாரை கூப்பிட்டான்? ஜெகனியை கூப்பிட்டான்ல. மாமா எனக்கு பதிலாக நீ உருட்டுன்னான் சொன்னான்ல. இவன் என்ன பண்ணணும்? கண்ணா என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம்ல, சொல்லலை. கடைசி கேட்குறான், நீ கண்ணா எங்களோட தானே இருந்த, ஏன் என்னை இப்படி விட்ட? அவன் நினைக்கலையா, என்னை கூப்பிடலையா சொல்கிறான்ல. அதே மாதிரி திரௌபதி தூக்கி இருக்கிறாங்க. கடைசியோட நான் என்னை காப்பாற்றிக்குவேன் அவன் பாட்டு கையை மூடிக்கிட்டே இருந்தான். என்ன அவன் காப்பாற்றலை. கடைசியில் நீ தாண்டாப்பா அப்படின்னு கையை மேலே தூக்கி கும்பிட்டா. அவனால் உரிக்க முடியல, அவன் சோர்ந்து போயிட்டான்ல. அப்போ யார் ஒருவனை இறைவனை நினைக்கின்றோமோ, இறைவனை எந்த இறைவனை? கூடுதுறையில் இருக்குன்னு இல்லை, எனக்கு சந்தேகமாக இருக்கு. நீ எந்த பெருமாளை கூப்பிட்டாலும் சரி, எந்த இறைவனை கூப்பிட்டாலும் சரி, எங்கே இருக்கிறாரு? செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயனென்ன தவறளித்து பரமனை பின் வேண்டுவதால். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சார். அவன் நிற்குணன், அவனுக்கு தேவையும் இல்லை, தேவை இல்லாதையும் இல்லை. அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இறைநிலை ஒன்றும் தேவையில்லை. தேவரெல்லாம் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. அப்போ என்ன காரணத்துக்காக சொன்னாங்க? அப்போ மனம் என்பது செம்மையாக செயல்படும். அதான் அவர் சொல்றார், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளும் ஒரு ஒழுங்கு வரணுன்றார். அடுத்து ஜீவ ஒழுக்கம்ன்றார். எந்த ஜீவனை பார்த்தாலும் என்ன பண்ண, தம் உயிர் போல நினைக்கணுன்றாங்க. எல்லா உயிரையுமே புலவர் தியாகராஜன் தெரியுமில்ல? தெரியுமா? தெரியாது? தெரியும். அவர் பார்த்தா என்ன சொல்லுவார் தெரியுமா? நடமாடும் தெய்வங்களேன்னுவார். நடமாடும் தெய்வங்களே என்ன? கடைசி வரலும் கல்யாணம் பண்ணிக்கல, சாமிக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தார். உண்மையாகவே ஒரு தியாகி. நாமெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோம் தொண்டு செய்கிறோன்ட்டு. அவர் மாதிரி தொண்டு செய்ய முடியுமா? நம்ம பொண்டாட்டியே ஒரு வேலை வச்சா உனக்கு என்ன வேலை, உனக்கு அந்த வேலை தான் அப்படின்னு சொல்கிறோம். அவர் செஞ்சு போட்டார் சார். காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இவரை சாப்பிட்டு மதியத்துக்கு சாமிக்கு செஞ்சு வச்சுட்டு இவர் எடுத்துகிட்டு போவார் பள்ளிக்கூடத்துக்கு சென்னையில். அது மட்டும் இல்லை, சாமி அந்த வீட்டை விட்டு வந்துட்டு பின்னால் அந்த வீட்டுக்கு தேவையான வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கி கொடுப்பாரு. எவ்வளோ பெரிய சமைச்சாருங்க! யாருக்கு வர அந்த மனசு, யாருக்கு வர அந்த சேவை? அப்படிலாம் இருந்தாருங்க. இருந்ததுனால அவர் மறக்கவே முடியாது. அவரை ஒரு மணிமண்டபம் சாமி மாதிரி கட்டிவிட்டாங்கல்ல. யாரோ ஒருத்தர் எந்த புண்ணியவாளனா கட்டுறாங்கல்ல. காரணம் என்ன? அவர் செய்த தொண்டு. அப்போ இந்த புலன்களுக்கு மேலே அடுத்து ஜீவ ஒழுக்கம் வேணும். யாரை பார்த்தாலும் சரிங்க, எந்த ஜீவனை பார்த்தாலும் சரி, அதுக்கு ஒரு நன்மை செய்யணுன்ற உணர்வு வந்துட்டாவே சொல்ல ஒரு கொஞ்சம் இதை சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த பரமாம்ச யோகானந்தர் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய குரு யாரு? பரமாம்ச யோகானந்தருடைய குரு யாரு? யுக்தேஸ்வரர். யுக்தேஸ்வரர் குரு யாரு? பாபா. இவர் ஒரு நாள் பரமாம்சர் வந்து யுக்தேஸ்வரர் பார்க்க போறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இவர் போனதை முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ போய் படுப்பா, எல்லாம் காலையில் பேசிக்கலான்றாரு. சொல்லிட்டு கொசு வலை கட்டி படுன்றாரு. சாமிஜி, நீ கொசு இல்லாத இந்த வலை கட்டாத்தானே படுத்துருக்குறேன், நீ வலை கட்டாத்தானே படுத்துருக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வலை கட்டாத படுக்கிறேன், நீ வலை கட்டி படுன்றாரு. அப்போ என்ன காரணம்? என்ன கொசு கடிக்காது, ஆனால் உன்னை கடிக்கும், புரியுதுங்களா? அதனால் நீ வலை கட்டி படுன்றாரு. அப்போ என்ன நோக்கம்? எந்த ஜீவனுக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்ற உணர்வு எனக்கு இருக்குது, அதனால் என்னை கடிக்காதுப்பா அப்படின்றாரு. அந்த நிலைக்கு நீ வரும்போது உன்னை கடிக்காதுன்றாரு. இந்த புத்தரை பார்க்குறோம் இல்லைங்களா, அவர் இருக்கிற இடத்துல எந்த ஜீவன் வந்தாலும் சாஃப்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க, தன்மையாக மாறிடும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன காரணம்? அந்த ஃபீல்டே அப்படி இருக்குது, மாற்றும். இப்போ நாமெல்லாம் இங்கே இருக்கிறவரில் மாறுவோம். இந்த படியை தாண்டோம்னா என்ன பண்ணுவோம்? இயல்பு நிலைக்கு திருப்பி ஓடுமா ஓடாதா? அங்கே தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த சிந்தனையிலே கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கணும், அதுலேயே ஓடணும். சாமி ஒரு பாட்டில் சொன்னாருங்க, துரியாதீத தவத்தில் அந்த பாட்டில் வரும்ல, உடலில் உயிர் இயங்கும் மட்டில் உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கட்டனார். இந்த உலக சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு விட முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, விட்டுருங்க. விட முடியும் சார். அதுக்கு என்ன வேணும்? திடமான மனசு வேணும். பாரதி ரொம்ப அழகாக சொல்கிறானுங்களா, என்ன சொல்கிறான்? திண்ணி நல்லன எண்ணல் வேண்டும், எண்ணிய முடித்தல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னா. எனக்கு இந்த தெளிந்தன்றது என்ன? அறிவு தெளிந்துணுமா?
அப்போ எதாக இருந்தாலும் தெரியுமில்ல, தெரியுமா இல்லையா? நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். அப்போ அந்த மாதிரி உருவாக்கிட்டோம்னா நம்ம ஏதாவது பிரச்சனை வருமானா வரவே வராது. வந்தாலும் ஆதவனை கண்ட பனி போல் நீங்கிடும். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, கடல் ஆவியாகுது, ஆவியாகுதுங்களா? அப்படியே மேகக்கூட்டங்கள் இருக்குது. சூரியனை மறைக்குதா மறைக்கலையா? யாரால் அது மேகமாகுது? சூரியனால். ஆனால் அவனையும் மறைக்குதே. இப்போ யாரால் நாம் வந்தோம்? இறைவனால் வந்தோம். சரி, இப்போ இறைவனை மறந்துருக்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த மேகம் கொஞ்ச நேரத்தில் கலைஞ்சிருது. அந்த மாதிரி நாம் கலைஞ்சிருக்கிறோமா? அதனால தான் சொல்கிறாரு, இந்த ஜீவனை பற்றி நினச்சி பாருங்க. கடைசியில் சொல்கிறார் பாருங்க, ஆன்ம ஒழுக்கம்ன்றார். ஜீவ ஒழுக்கத்துக்கு அடுத்தது ஆன்ம ஒழுக்கம்ன்றார். ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொருள்லேயும் யார் இருக்காங்க? இறைவன் தான் இருக்கிறாங்க. அது மேலேயும் ஒழுக்கத்தோடு கடைப்பிடிங்கன்றார். நான் அதுக்கு தான் சொன்னேன், கரண்டி தூக்கி எறிகிறீங்க, பாத்திரத்தை போடுறீங்களே, அது நினைக்கவே நினைக்காதா? வாயிருந்தால் பேசுமா பேசாதா? கொஞ்சம் இதெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்போ 4 வகையான ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும்னு வள்ளலார் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் 4 வகையான ஒழுக்கங்களை கடைபிடிக்க கற்றுக்கணும். 4 வகையான ஒழுக்கங்களை கடைபிடிக்க கற்றுக்கணும். அதாவது வயது சின்ன வயசில் எல்லாம் வேணும். ஏன்னா அந்த புலன்கள் எல்லாத்தையும் காரணம் என்ன? எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவார் இல்லைங்களா மாணிக்கவாசகர்? என்ன சொல்லுவார்? புல்லாய், கூடாய், புழுவாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், அப்புறம் வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்துட்டப்பா, எனக்கு இழைச்சி போயிட்டேன். அவர் எவ்வளோ உருக்கமாக பாடுறாரு, எவ்வளோ உருக்கமாக பாடுறாரு. அந்த பாட்டை பூரா படித்தோம்னா அப்படியே மெய் சிலிர்த்து போகுது. அவ்வளோ 95 வரி அந்த பாட்டு. 95 வரையும் அப்படியே உருகுது. தான் உருகாதவர் யாருன்னு வள்ளலாரே பாடுறாரு இல்லைங்க. திருவாசத்துக்கு உருகாதவர் ஒரு காசத்துக்கும் உருக மாட்டாருன்னு பாடுறாருங்க. அப்போ அவ்வளோ அற்புதம் அந்த பாட்டு. அவ்வளவு அற்புதமாக இருக்கிற பாட்டை கூட நம்மலாம் சிந்தனைக்கே எடுத்துக்கிறது இல்லை. சில இடங்கள்லாம் அவர் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. கொஞ்சம் நல்லா அதெல்லாம் சிந்திக்கணும். இப்போ இத்தனை பிரிவில் வந்த பதிவுகளெல்லாம் நம்மகிட்ட இருக்குதே, யாரால் அது விளக்க முடியும்? மனிதன் ஒருவரால் மட்டுமே முடியும். வேறு எந்த ஜீவனுக்கும் தெரியாது. அது உணவுக்கு கஷ்டப்படுது, ஒன்று அடித்து சாப்பிடுது, இனவிருத்தி பண்ணுது, மூப்பு போடுது, செத்து போகுது, அவ்வளோதான். ஆனால் அதே நிலையில் நாம் வாழ்ந்து போகிறதுக்காக வரல. அந்த மனிதன் உயரணும். ஒரு பாட்டு வருமே, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், மெழுகை போல உருகி ஓடி ஒளியை வீசலாம். அப்படி எல்லாமே சொல்கிறீங்க. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகில் கூட மலையை காணலாம். எப்படி கடுகில் மலையை பார்க்கறது? எவ்வளோ நுட்பமாக எழுதியிருக்கிறான்னு நாம் பார்க்கணும். கடுகு எதால் ஆனது? அணுக்களின் கூட்டு. மலை எதால் ஆனது? அப்போ இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கிறானே பாருன்றார். எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கிறான்ல, அப்போ எல்லாத்துலேயும் பாரு. அதான் ஜடப்பொருளோட நீ உணர்ச்சியோட அந்த உணர்ந்த நிலையில் பார்க்கணும். உணர்ச்சி நிலையில் பார்க்கக்கூடாது, உள்ளுணர்வோடு பேசணும். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி நம்ம வாழணுன்றது தான் முக்கியமானது. அதுக்குத்தான் வேதாத்திரி மகர்ஷி என்ன பண்ணார்? ஒரு முறை அவருடைய ரூமில் எல்லா பேராசிரியரும் ஒரு 10-15 பேர் இருக்கிறோம். அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் ஒரு கூட்டமாக போவோம். பழனிசாமி மேலே கூட்டிகிட்டு போவார். சாமி சில கருத்துக்களை சொல்லிட்டு நான் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். சரி கீழே வந்துடுவோம். அப்போ ஒரு முறை சொன்னார், இந்த உடற்பயிற்சியை செஞ்சிங்கன்னா உடல் செல்களில் இருக்கிற பதிவுகள் போகும்னார். உடற்பயிற்சி செஞ்சால் செல்களில் இருக்கிற பதிவு போகும்னுவார். அதுதான் நான் ஒரு சிந்தனை பண்ணேன். புத்தரை ஒரு கொசு கடிச்சிடுச்சு. கொசு உட்காந்து கடிச்சதும் கடிக்குதுன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னு அடிச்சு விடுவோம் இல்லைங்களா? அப்படி அடிச்சு விட்டாராம். அடிச்சு விட்டவர் கையை ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஆனந்தம் கேட்குறானா, சாமி கொசு பறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது, நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஆனந்தம் கிட்ட சொன்னாராம், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கை போய் அங்கே அடித்தது.
அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறேன் நான். அதை தான் வேதாத்திரி பார்த்தாரு. இந்த உடல் நலமாக இருக்கணும் இல்லைங்களா. 3 மருத்துவத்தில் அவர் ஒரு பாண்டித்தியம் பெற்றவர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ மருந்து கொடுத்தா நல்லா பேர் திருப்பி வர்றாங்க. அப்போ நிரந்தரமாக ஒரு நோய் இல்லாத பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சி கற்றுக் கொடுத்தாரு. அது எத்தனை விளக்கங்களை சொல்கிறான்னு தெரியுமா. ஒவ்வொரு பயிற்சிக்கும் நான் எப்படிலாம் இதை வடிவமைச்சு கொடுத்தேன்றத ரொம்ப சிரமமாக சொல்கிறாங்க. அப்படிலாம் சிரமப்பட்டு வடிவமைத்து கொடுத்தது உடல் நலத்துக்காக இருக்கிறோம். உடல் நலத்துக்காக இருக்கக்கூடிய பயிற்சியை நாள்தோறும் செய்யணுமா வேணாமா? ஆயுள் பரியந்தம் உடற்பயிற்சி செய்யணுமா வேண்டாமா? ஏன்னா உடல் நல்லா இருக்கணுமல்ல. இப்போ நீங்கள் சாப்பிட்டா அந்த சாப்பாடை 7 தாதா மாற்றணும்னு சொன்னால் உடல் அசைஞ்சா மாற்றுமா, அசையாதுன்னா மாற்றுமா? அசைஞ்சா தானே மாற்றோம். நம்ம அசைகிறோமான்னு கேட்டேன். உடம்பு மட்டும் அசையக்கூடாது, ஆனால் மனசு வேயா அலையணும். உண்டா இல்லைங்களா? வேயா அலையணும். ஆனால் வேதாத்திரி மனுஷன் நான் ரொம்ப நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். மனமது இயற்கையின் மாபெரும் நிதி, மனதினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பம், மனதினை உயர்த்திட மட்டிலா இன்பம், மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடி வருனார். எவ்வளோ இந்த மனசை பற்றி உயர்வாக சொல்கிறாரு. ஏன் காந்தம்ன்றது, மனசுன்றது காந்தம் தானே. இந்த காந்தத்தில் நீ என்ன போடுறியா அதுதானே வரும். தாழ்த்தின்னா தாழ்ந்தது வரும், உயர்த்தின்னா உயர்ந்தது வரும். இப்போ தெரிஞ்சு தான் நம்ம நடந்துக்கிறோம், ஆனால் தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு இந்த உடற்பயிற்சி வகுத்து கொடுத்துருப்பாருங்க. அதை ஒழுங்காக செய்கிறோமா சொல்லுங்களேன். ஒரு முறை சாமி சொன்னார், எல்லாம் பயிற்சி பண்ணுறீங்க, கடைசியில் 2 விட்டுறீங்க. எப்படி? நம்ம ஸ்மார்ட் டைரக்டர் ஒரு தடவை அக்கு ப்ரெஷர் பண்ணுறீங்களான்னு கேட்டாராம். இல்லை சாமி எல்லாம் பண்ணுறேன்னாரா. சரி நீ கையை தூக்கிப்பிடி அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் பார்த்தா நீ பண்ணலன்னுறான். உடனே பண்ணலன்னு சொல்கிறாராம். சாமி உண்மை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அரைக்கு குறையாக மகராசனை 1 2 செஞ்சு விட்டு ரைட் அப்படின்னு எழுந்துடுறோம். அப்படி தானே? அதுக்கு பின்னால் போதும், அப்படி தானே? அதுக்கு பின்னால் தான் பயிற்சியே இருக்குது. சொல்லப்போனால் உடல் தேய்த்து விடுதல். ஒரு குழந்தைங்களுக்கு அடிபட்டுடுச்சு, உடனே தேய்க்கிறோம், நம்ம உடம்புலே தேய்க்கிறோம். அப்போ தேய்த்து விடுதல் எவ்வளோ சிறப்பு. அந்த பிளட் சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் தேய்ச்சி விடுறோம். அடுத்தது அக்கு ப்ரெஷர். எவ்வளோ அற்புதம் தெரியுமா. அந்த 14 பாயிண்டில் உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற மின்சாரத்தை நமக்குள்ளே அங்கே செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணி அந்த இருக்கிற இடத்துல குறைபாடு இருந்தால் நீக்கத்துக்கு பண்ணுறோம். அப்புறம் ரிலாக்ஸேஷன் என்ன தெரியுமா, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப களைப்பாக்குது, படுத்துக்கிறேன் எத்தனை நாள் சொல்கிறீங்களே, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். எவ்வளோ அற்புதம் தெரியுமா. ஆனால் ஒரு நாள் கூட தவறக்கூடாது, தவறாத செய்யணும். புரியுங்களா? அப்படி தவறாத செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பு எப்படி இருக்குங்க, பாரதி கேட்குற மாதிரி இருக்கும், பந்து மாதிரி குதிக்கும். பந்து மாதிரி குதிக்கும். சரி, அடுத்து தியானம் பண்ணுறதுக்கு செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே செய்கதவம் தவம் செய்தால் எய்த நினைத்ததை எய்தலாம் வையகத்தில் அன்பில் சிறந்ததோர் தவம் இல்லை அன்புடையோரெல்லாம் இன்புற்று இருப்பதை எழுப்போம்னா. எவ்வளவு தவத்துக்காக 10 குறள் எழுதியிருக்கிறார்ல வள்ளுவர் எழுதியிருக்கிறார். அதை செய்கிறோமா சரியா? அதை செய்கிறோமா சரியான்னு கேட்டேன். இப்போ தவம் பண்ணி அம்மா உட்காந்து தவம் பண்ணாங்க, எப்போ முடிப்பாங்க? நிறைய பேர் மனசில் ஏதும். ஏன்னா இயல்பு தானே, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கலை. நீங்கள் தினந்தோறும் பயிற்சி பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா சாதாரணமாக 1 மணி நேரம் உட்காரலாம். சாதாரணமாக 1 மணி நேரம் உட்காரலாம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழ்ந்து தவம் பண்ணுறீங்களோ, எவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அது மாற்றிடும். என் வாழ்க்கையில் நிறைய நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன், அனுபவமாக கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்கிறது புரியல, அனுபவமாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால் நான் இப்போ ஒவ்வொன்றா கழிச்சிக்கிட்டே வரேன். உங்கள் மண்டலத்தில் நிறைய பேசியிருக்கிறேன், ஒவ்வொன்றா கழிச்சிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ போன டிசம்பரில் இருந்து பால் தயிர் மோர் அதையும் நிறுத்திட்டேன். முதல்ல டீ காப்பி மாமிசம் எடுத்துருந்தேன், இப்போ அதையும் நிறுத்திட்டேன். உடலில் உடைமைகள் போடுற அதையும் நிறுத்திட்டேன். இனிமேல் வெளில தான் போடணும், அதையும் அதே மாதிரி தான் கடைப்பிடிக்கிறேன். எந்த நகையும் உடலில் போடக்கூடாது. எதுக்கு நகை? ஆசை. அது இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது, பார்த்து ஆசையாக வாங்கிடுங்க. இன்றைக்கி 51,000 சில்லறைக்கு வந்துடுச்சு, 54 இருந்து. அவன் பட்ஜெட் விட்டதான் குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன அப்படின்னா, படிப்படியாக மனசை ஒரு பக்குவப்படுத்துங்க. புரியுங்களா?
அவன் ரொம்ப அழகாக கேட்டிருக்கிறான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசலும் உடல் கேட்டேன், நசையரும் மனம் கேட்டேன், தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லாகம் கேட்டேன், அசையுறு மதி கேட்டேன், அசையரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உமக்கேதும் தடையுள்ளதும் பராசக்தி போய் கேட்டான். வேதாத்திரி மகர்ஷி எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லா இருக்கலாம் உடம்பு. புரியுதா? இப்போ முந்தா நாள் நைட்டு நான் ஆலியார்லேருந்து வந்தேன். முந்தா நாள் நைட்டு வியாழக்கிழமை நைட்டு ஆலியாரில், ஆமாம் வியாழக்கிழமை நைட்டு ஆலியார்லேருந்து வந்தேன். நேற்று உடனே எங்கள் தோட்டத்துக்கு போய் பெயிண்ட் அடித்தேன். தெரியுமா உங்களுக்கு? பெயிண்ட் அடித்தேன் சார். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இப்போ இங்கேயும் வந்துட்டேன். அம்மா கூப்பிட்டாங்க என்ன, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முதல்ல போகலாமே அப்படின்னு வந்து அவன் பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக வந்தான். ஆனால் வந்துட்டான், எப்படியும் உங்கள் டைமுக்கு வந்துட்டான். அப்போது எந்த வேலையும் எந்த நேரத்துலையும் செய்யறதுக்கு உங்களுடைய வயது காரணம் இல்லை, மனசு தயாராக இருக்கணும். அதுக்கு தியானம் பண்ணக்கூடாது. மன வலிமை இருந்தால் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் செய்யலாம், எந்த வயசாக இருந்தாலும் செய்யலாம். புரியுதா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர், அதானே எல்லாத்துக்கும் மூலம், அந்த வித்து தானே, அது தெளிவாக இருக்கணுமா இல்லைங்களா? காயகல்பத்தை கரெக்டாக செய்யணுமா? கரெக்டாக செஞ்சு பாருங்கள், தானாகவே உங்களுக்குள்ள மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதை ப்ராப்பராக செய்கிறீங்களோ அதை செய்ய செய்ய உங்களுக்குள்ள தானாகவே மாற்றம் வரும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. உங்கள் மனசு உங்களை கேட்கும், இது தேவையா தேவையில்லையா, தேவையில்லை விட்டுரு. முடியுமா முடியாதா? கண்டிப்பாக கழிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள்லாம் கழிக்காதீங்க, இன்னும் வயசு இருக்குது. ஏன்னா வயது ஆக ஆக யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு இப்படி கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கவே கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடணும். அதான் பற்று அற்ற நிலை. பற்றுக பற்றற்றான் பற்றினே. அப்புறம் என்ன சொல்கிறாருங்க, பற்றுக அப்பற்று விடருக்கு, அவரையும் விட்டுறணும். குருவாக சொல்லிவிட்டா கூட அந்த குருவிங்கிற விட்டுறணுமா? அப்போ நம்மகிட்ட இருக்கிற மூட்டையெல்லாம் கழிக்கணும். அந்த கழிச்சிட்டா சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ இது காயங்கள் பற்றி கொடுத்துட்டாரு. இறைவன் யாருன்னு இது வரையிலும் உண்மையாக சொல்கிறேங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலுக்கு போவேன், எங்கள் வீடே கோயில் மாதிரி இருக்கும். இப்போ வர்றவங்கெல்லாம் கோயில் மாதிரி இருக்குன்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சாமி படம் கூட கிடையாது. சாயந்தரம் விளக்கு கொளுத்துவாங்க, அவ்வளோதான். ஏன்னா வீட்டுக்கு விளக்கு கொளுத்துவாங்க, அது தப்பு இல்லை. மற்றபடி எதுவுமே எங்கள் வீட்டில் இப்போ எந்த விரதமும் இல்லை, எதுவும் கிடையாது. எல்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக விட்டாச்சு. சாப்பாடு, திதி, விரதம் இதெல்லாம் செய்கிறோமா இல்லைங்களா? செய்கிறோமா இல்லைங்களா? எதுக்காக கொண்டாந்தாங்க? அதை எதுக்காக கொண்டாங்க? கேள்வி கேட்கணும்ல. கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. உண்டாங்க, நான் என்ற அகந்த இருந்தால் போச்சு, அவ்வளோதான். அப்போ ஏன்னு கேட்கணும்ல. சாக்ரட்டிஸ் தான் சொன்னார், ஏன் எதற்கு எப்படின்னு கேளுன்னு சொன்னார்ல. கேட்டு பாருங்க. சரி, நல்லா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அடுத்தது ஏதோ பண்டிகைலாம் உண்மையாக ஆடி வந்தால் பண்டிகை வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் படையல் போடுவீங்க. படையல் போடுறீங்கல்ல, நல்லா 1 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ நெய், நல்லா நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் போட்டு பால் ஒரு 3 லிட்டரு ஊற்றி நல்லா பொங்கல் வச்சு படையல் போட்டு அவன் சாப்பிட்றதுக்குன்னா விடுவீங்களா? அவன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் விடுவீங்களான்னு கேட்டேன். இதில் ஒரு சம்பிரதாயம் வேறு, எனக்கெல்லாம் அது தெரியாது. அதை படைச்சி விட்டு கதவை சாத்தி விட்டு வந்துடணுமா, அப்புறம் தான் போய் சாப்பிட்ணுமா? அப்படி இருக்குதா? கொஞ்சம் கதவை பூஜை ரூம்லேருந்து வெளியே வந்துடணும், கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் போவாங்க சாப்பிட்றதுக்கு, அப்போ இலையை எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஏதோ சம்பிரதாயம் சொல்கிறாங்க பாரு. ஆமான்னு தலையாட்டாங்க அந்த மாதிரி. அது நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க, இறைவனே சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணி பாருங்களேன். அடுத்த நாள் வச்சு படைப்பீங்களான்னு கேட்டேன். ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இதெல்லாம் அது எடுத்துக்கிட்டு போயிட்டா எப்படி ஆகும்? இதெல்லாம் தப்பு இல்லை. மனிதனை பண்படுத்துவதற்காக பண்படலையே. கடைசியில் பார்த்தாருங்க. இப்போ எல்லாம் பாருங்க, எல்லாத்தை விட சிறப்பு என்னன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன்.
அகத்தாய். ஒன்று ஆய்ஞ்சு பாரு, உன்னையே நீ ஆய்ந்து பார். உன்னை நீ ஆய்ந்து பார்த்தா தான் அதுக்கு தெரியும். தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தனை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும். பிறர் தவறால் மிக வருத்தம் துன்பம் அது வந்தபோதும் நன்மைக்கேயாம் யாம் செய்த பாவம் போச்சு. நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா இருக்கிற காலங்கத்தில் கொஞ்சம் போகுது, அப்படி போகணும். நாம் மேலே மேலே சேர்த்தக்கூடாது, புரியுதுங்களா? நம்ம விலங்கு மனதால், அது ஒரு பாட்டு வரும் அந்த இடத்துலயே, மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் எங்கும் போட்டு புழு அழுக்கு முடி மலஞ்சோறும் 9 வாயில் குடியிலே மழங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனதால் விமலா. உருகி கூட நீ என்னத்தை பண்ணுவே? மனசு விலங்கா இருக்குதுப்பா, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத இருக்க மாட்டேன்னு சொல்கிறோமே, அப்படின்னு பண்ணலாம். கொஞ்சம் எல்லாம் மாற்றணும். அப்போ என்ன வழி? இந்த மனிதன் மேம்படுவதற்காக, உய்வதற்காக ஒரே வழி. என்ன வழி தெரியுமா? வேதாத்திரியம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்குறாரு. எப்படி? உடம்பு நல்லா இருக்கணும். இன்னும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாகவே 3 நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளி 3 நாளாக ஒரு போஸ்டர் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்க்கலையா? வேத சுப்பையாவோட மகள் ஒன்று தவறிகள் பாருங்க. இப்போ ஆமான்றீங்க. அவர் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன போடுறாரு? என்னுடைய மகள் குறை வயதிலே போயிட்டாங்க. ஏன் இவங்க மகன் மட்டும் போகலை? பாரதியார் குறை வயசில் தான் போனார், விவேகானந்தர் குறை வயசில் தான் போனார், வள்ளலார் 51 வயசில் தான் போனார். எல்லாருமே போனாங்க. அவங்க பயணம் முடிஞ்சது போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி தான் எடுக்கணுமோ இல்லையே. அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு இப்போ நான் கூட தான் வந்துட்டேன், என் வீட்டுக்காரி எப்படிக்கிறான்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அது என்ன நடக்குதோ, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீ அது நடக்கிறது நடந்தே நிற்கணும். நிகழ்வுகள் நடந்து தான் தீரும். எதனால் நடக்குது? நாம் செஞ்ச வினைப்பதிவாக நடக்குது. அவ்வளோதான், கழிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அடுத்து என்ன? அவ்வளோதான். அப்படி போகணும். யாராக இருந்தாலும் அதுதான் நிகழ்வு. இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். நிறைய நிகழ்ச்சிகள் அப்படி நடக்குது. அந்த மாதிரி நடக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறோம். கொஞ்ச நேரம் அவ்வளோதான், சரி இதுவும் கடந்து போகும், போயிட்டா வேலை முடிச்சு. எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் மனம்தான் அதற்கு சாட்சியாக சொல்லணும். என்ன சொல்லணும்? சரி பரவாயில்ல, நடந்து போகணும். எவ்வளோ பெரிய மகன்கள், எவ்வளோ பெரியவங்களாம் போயிட்டாங்களே அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தாய் பயிற்சியை சரியாக செய்து தன்னை மாற்றிக்கொண்டால் வேதாத்திரியம் சிறப்பான வழி. நிச்சயமாக சொல்கிறேங்க, நான் சொல்லலை, ஒரு மகானே சொன்னார். பழுத்த நிலையில் இருக்கிற மகான் என்ன சொன்னார்? இந்த மனிதன் மாறி சமுதாயம் அமைதியாக ஒழுங்காக சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் ஒன்றே ஒன்று மனவளக்கலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை நாம் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கணுமா, எடுத்துக்கூடாதா? எடுத்து பாருங்க. அப்படி எடுத்து பார்த்து படிக்கிறோம், நிறைய புத்தகம் படிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையாக மாற்றணும், அப்படி மாற்றினா சிக்கல் இல்லாதது வேதாத்திரியம் ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய மகன் அவங்கவுங்க ஒரு துறை சொல்லியிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் இவர் பயிற்சியாக கொடுத்து மாற்றணுன்ற முயற்சி பாருங்கள். இப்போல்லாம் நாம் இங்கெல்லாம் வரலன்னு சொல்லி நினைக்கிறோம். 130 பேர்த்துக்கு மேலே வர்றாங்க. 3 மாதமாக 130 பேர் வர்றாங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு ஆளியா இல்லை. 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்து வர்றாங்க சார். இப்போ நம்ம ட்ரெஸ்லேயே உலக சமுதாய சேவை சங்கத்தில் ஒரு தீர்மானம் வந்து படிச்சிருப்பீங்களா? இனிமேல் பேசிக் அடிப்படை பயிற்சி 2000 ரூபா வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நீங்கள் சும்மா கூட கொடுங்க, அது உங்கள் சமாச்சாரம். ஆனால் 2000 ரூபா வைங்கன்றாங்க. ஏன்னா வேல்வே இல்லாத போயிடும் இல்லையா? பணத்தை கொடுத்தா தான் வருவான். 2000 ரூபா கொடுத்துருக்குறேன், அப்போ பயிற்சிக்கு போகணும். சும்மா சொல்லி கொடுங்க, பரவாயில்ல அப்புறம் பேசிக்கலாம். ஒரு வெயிட் வைக்கணும். அதனால் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்புமிக்க பயிற்சி வேதாத்திரியம். நீங்கள் மனிதன் மட்டும் இல்லை, இறைவனாக மாறணுன்னா கூட ஒரே வழி வேதாத்திரியம் தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச வகையில், உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியாது, ஆனால் பொதுவான கருத்தும் அதுதான். ஏன்னு கேட்டால் உடலுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்குறாரு, மனதுக்கு மெடிடேஷன் அருமையாக கொடுத்துருக்குறாரு. யாராக இருந்தாலும் இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு, ஆண்கள் 1 மடங்கு தான் வர்றாங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா 85 பேர் ஆண்கள், மிச்சம் 200 பேருக்கு பக்கமாக பெண்கள் தான் வந்தாங்க.
204 பேர் என்னமா பெண்கள் தான் வந்தாங்க எம்ஆர்சி. அப்போ எல்லாத்துலேயுமே பிரம்மஞானத்துக்கும் அப்படி தான் 445 பேர் என்னமோ இந்த வாரம் பிரம்மஞானத்தில் அப்போ வர்றாங்க. ஆனால் விடுபட்டு போகாத இருக்கணும். அதுக்கு யாரெல்லாம் இருக்கணும் துணை, அதான் முக்கியமாக தெரியும். இப்போ 17,000 18,000 பேர் இருக்காங்க ஆசிரியர்கள். அதில் ஒரு சிலர் மட்டுமே உணர்வோடு மற்றவங்களுக்கு கொடுத்து அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஏதோ ஐடி கார்டு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. தொண்டு செய்யணும் சார். தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினை தீரும். இதில் எந்த விதமான என்கடன் பணி செய்து கிடப்பது வேணாரு அவ்வளோ பெரிய மூத்த அப்பர் பெருமான். அதனால் கொஞ்சம் நல்லா தொண்டு செய்வோம். ஒரே வழி மனவளக்கலை, நல்லா தெரிஞ்சுங்க. வேறு வழியே கிடையாது. நிறைய பேர் நிறைய மாற்றங்களை கொண்டாந்துருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நாமும் மாறுவோம். மற்றவர்களை மாற்றுவதற்கு நாம் ஒரு ரோல் மாடலாக இருப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க்கை. நாம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி கொண்டாட வேண்டும் என்ற கருத்துக்களை மிக சிறப்பாக சொன்னார். அந்த வகையில் இன்று ஐயாவை வாழ்த்துவதற்கு முன்பாக நமது மன்றத்தின் சார்பாக ஞானாசிரியர் விருது பெற்ற இருவரையும் வாழ்த்தி, நமது பேச்சாளரையும் வாழ்த்தி, உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். துணை பேராசிரியர் கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதாரம் மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் மா உதயகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன்.